हम चले वतन की ओर, डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर, डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। मन तोड़ता ही जाए, बिन पूछे बिन बतलाए। ஓம் சாந்தி 30/5/1974 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: ஆன்மீக சேவையில் எப்பொழுதும் தந்தையின் சகயோகியாக மற்றும் எவரடியாக ஆகுங்கள். அனைத்து ஆயுதங்களால் அலங்கரிக்கப்பட்டு எவரடியாக இருப்பவராக, ஒரு நொடியில் எந்தவிதமான கட்டளையையும் நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய, எப்பொழுதுமே வெற்றியடைபவராக, யுத்தஸ்தலத்தில் முன்னிலையில் இருக்கும் போர்வீரனாக தன்னை நினைக்கிறீர்களா? இப்பொழுதே பார்வையை கொஞ்சம் கூட தேக அபிமானம் இல்லாததாக, தெய்வீகமானதாக, மேலும் என்ன அளவில் கூட தேக அபிமானம் இல்லாததாக அப்படி தன்னை மாற்ற முடியுமா? அல்லது அப்படி ஆக்குவதில் நேரம் எடுக்குமா? ஒருவேளை ஒரு நொடிக்கு பதிலாக 2 நொடிகள் கூட எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த மாதிரியானவரை எவரடி என்று கூறுவோமா? தன்னுடைய உயர்ந்த நினைவின் ஆதாரத்தினால் இந்த மற்ற ஆத்மாக்களின் நினைவை மாற்றம் செய்து காண்பியுங்கள் என்று கட்டளை கிடைக்கிறது என்றால் அதற்கு எவரடியாக இருக்கிறீர்களா? தற்சமய சூழ்நிலையை தன்னுடைய ஈஸ்வரிய உள்ளுணர்வு மூலமாக இப்பொழுதே மாற்றம் செய்யுங்கள் என்று கட்டளை கிடைத்தால் செய்ய முடியுமா? உங்களுடைய தற்சமயத்து சர்வசக்திவான் நிலை மூலமாக மற்ற ஆத்மாக்களின் சூழ்நிலை வசமான எந்த நிலையையும் மாற்றம் செய்யுங்கள் என்று கட்டளை கிடைத்தால் நீங்கள் செய்ய முடியுமா? மாஸ்டர் படைப்பவராகி தன்னுடைய படைப்பிற்கு சுபபாவனையினால் மற்றும் நற்சிந்தனை உள்ளவராகி கேட்பவர்களுக்கு அவர்கள் கேட்டபடி திருப்திப்படுத்துங்கள் மற்றும் மகாதானி வரதானி ஆகுங்கள் என்று கட்டளை கிடைக்கிறது என்றால் அனைவரையும் திருப்தி செய்ய முடியுமா? அல்லது சிலர் திருப்தி ஆவார்கள் மற்றும் சிலர் வஞ்சிக்கப்பட்டு இருந்து விடுவார்களா? அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்தினால் தன்னை நிரம்பியவன் என்று அனுபவம் செய்கிறீர்களா? அனைத்து ஆயுதங்களும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருக்கிறதா? அனைத்து ஆயுதங்கள் என்றால் அனைத்து சக்திகள். ஒருவேளை ஏதாவது ஒரு ஆயுதம் அல்லது சக்தி குறைவாக இருக்கிறது மற்றும் பலகீனமாக இருக்கிறது என்றால் அவர் எவரடி என்று கூறப்படுவாரா? தந்தை எவரடியாக, அதாவது அனைத்து சக்திகளினால் நிரம்பியவராக இருக்கிறார் என்றால் அந்த மாதிரியே தந்தையை பின்பற்றி நடப்பவர்களாக இருக்கிறீர்களா? தற்சமயம் தந்தைக்கு அந்த மாதிரி எவரடி சகயோகிகளின் குரூப் தேவையாக இருக்கிறது. ஒவ்வொரு குரூப்பிற்கும் ஏதாவது அடையாளம் மற்றும் விசேஷம் இருக்கும் அல்லவா? அப்படி அந்த மாதிரியான எவரடி குரூப்பின் அடையாளம் என்னவென்று தெரிந்துள்ளீர்களா? உலகத்து இராணுவத்தின் அடையாளத்தையோ பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு குரூப்பின் மெடல் வேறு வேறாக இருக்கும். அப்படி இந்த ஆன்மீக இராணுவத்தின் மற்றும் எவரடி குரூப்பின் மெடலாக என்ன இருக்கிறது? இந்த ஸ்தூலமான பேட்ஜா அது? இதுவோ சேவைக்கான சாதனமாகும் மற்றும் எப்பொழுதும் உடன் இருப்பதற்கான சாதனமாகும். ஆனால் முதல் குரூப்பின் மெடல் அல்லது அடையாளம் வெற்றி மாலை ஆகும். ஒன்றோ வெற்றி மாலையில் மணியாக உருட்டப்பட்டவர்களின் குரூப் தான் எவரடி குரூப். இதே நிச்சயம் மற்றும் போதையில் எப்பொழுதும் வெற்றி மாலை கழுத்தில் இருப்பதாக இருக்கும். எப்பொழுதும் வெற்றி, இதுதான் மாலையின் முதல் அடையாளம் ஆகும். அந்த மாதிரி எவரடி குழந்தைகள் இந்த நினைவினால் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவது அடையாளம் எப்பொழுதும் சாட்சியாக மற்றும் தந்தையின் துணையுடன் இருப்பதற்கான கவசத்தை அணிந்திருப்பவர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரி எவரடியானவரின் ஒவ்வொரு நேரத்தின் கட்டளையை ஏற்று நடக்கக்கூடிய போர் வீரனாக மற்றும் உடன் இருப்பவைகளாக அனைத்து சக்திகளும் இருக்கும். கட்டளை கிடைத்தது மற்றும் ஒவ்வொரு சக்தியும் வந்தேன் ஐயா என்று கூறும். அவருடைய நெற்றி எப்பொழுதும் நெற்றியின் மணி, அதாவது ஆத்மாவின் ஜொலிப்பினால் ஜொலித்து கொண்டிருப்பதாக தென்படும்.
அவருடைய கண் ஆன்மீக லைட் மற்றும் மைட்டின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான மார்க்கத்தை காண்பிப்பதற்கு காரணமானதாக இருக்கும். அவருடைய மலர்ந்த முகம் அநேக பிறப்புகளின் அநேக துக்கங்களை மறக்க செய்து ஒரு நொடியில் மற்றவர்களையும் மலர்ந்த முகமுடையவர்களாக ஆக்கிவிடும். அம்மாதிரி எவரடி குரூப்பாக இருக்கிறீர்களா? மற்றும் வெற்றி மாலை கழுத்தில் இருக்கிறதா? வேறு வழிகளை மற்றவர்களிடமிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஆயுதங்களை ஓரமாக வைத்துவிட்டு தேவையான நேரத்தில் ஆயுதங்களுக்காக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த சக்தியை கொடுங்கள், இந்த சகயோகம் கொடுங்கள் மற்றும் இந்த ஆதாரம் கிடைக்கட்டும் என்று இப்படி நினைப்பது கூட பிச்சை கேட்பதாகும். அந்த மாதிரியான பிச்சைக்காரர் எப்படி மகாதானியாக வரதானியாக ஆக முடியும்? பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு என்ன கொடுக்க முடியும்? எவரடி குரூப்பிற்கு தகுதியானவனாக ஆகிவிட்டேனா என்று தன்னை பாருங்கள். கட்டளையிட்டது ஒன்று மற்றும் நடைமுறையில் நடந்தது இன்னொன்று என்று அப்படி இருக்க வேண்டாம். அப்படி பலகீனமானவராக இல்லைதானே? இப்பொழுதோ தாண்டி சென்று நிரப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது எந்த குரூப்பிலும் தன்னை மாற்றம் செய்ய முடியும். ஆனால் கொஞ்ச காலத்திற்கு பிறகு இடைவெளியை நிரப்புவதற்கான நேரமும் முடிவடைந்துவிடும். மேலும் யார் எப்படி மற்றும் எவ்வளவு முயற்சி செய்திருந்தார்களோ அவர்கள் அங்கேயே இருந்து விடுவார்கள். பின்பு எவ்வளவுதான் விண்ணப்பம் போட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நிர்பந்தமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். எனவே பாப்தாதா கொஞ்ச காலத்திற்கு முன்பாகவே எச்சரிக்கை கொடுக்கிறார். அதன் மூலம் பின்பு வரக்கூடியவர்களுக்கும் தந்தையிடம் எந்த ஒரு புகாரும் இருக்காது. எனவே ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை தெரிந்து தன்னை மகான் ஆக்குங்கள். பகுத்தறியும் சக்தியை தனக்காகவும் சேவைக்காகவும் உபயோகப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் தன்னுடைய பலகீனங்களை அகற்ற முடியும். மேலும் மற்றவர்களின் ஆசையை நிறைவேற்றி மகாதானி மற்றும் மகா வரதானி ஆக முடியும். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் சுப சிந்தனையாளராக இருக்கக்கூடிய, எப்பொழுதும் நற்சிந்தனையில் இருக்கக்கூடிய, அனைவரின் மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய, சதா நெற்றியின் மணி மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கு ஞானத்தின் ஒளி கொடுக்கக்கூடிய மற்றும் சதா லைட் மற்றும் மைட் ஹவுஸ் பாப்தாதாவின் சகயோகி குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள், இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி.